எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. செங்கோட்டை நடத்துது ஜெயக்குமாரும் போறாருன்னு. உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? செத்தா கூட என் மேல அதிமுக கொடியோட தான் நான் போகணும் இல்லையா? யார் வீட்டு முன்னாடியே போய் காத்துல இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது. இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. எலின்னு யார் சொல்றதுன்னு தெரிஞ்சுங்க, எந்தெந்த கட்சிகள் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். நேற்று செங்கோட்டையன் அவர்கள் தாவேகளை இணைஞ்சிருக்காரு, இல்லை எங்கிருந்தா அது சிரிப்பு தான் வருது எனக்கு இல்லையா? அதாவது அவர் பொறுத்தவரை அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்தவரை நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர். எனவே அவர் ஒரு முடிவெடுத்து தாவேக்காவில் சேர்ந்திருக்கின்றார். எனவே ஒரு கருத்தாக சொல்ல முடியும், எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அதை உடனே இந்த யூடியூப்லேயும் இந்த சமூக ஊடகங்கள்லையும் ஒரு செய்தி செங்கோட்டை நடத்துது ஜெயக்குமாரும் போறாருன்னு. ஜெயக்குமாரை பொறுத்தவரை ஒரே கட்சி தான், நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை. என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல அதிமுக கொடியோட தான் நான் போகணும் இல்லையா? யார் வீட்டு முன்னாடியே போய் காத்து இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது. அது யூடியூப் பாவம், அவங்களுக்கு என் பேரை போட்டால் தான் வருமானம் வரலன்னா போடுங்க, நல்லா சரிதானே? அது நடக்காத விஷயம். ஆனால் பொதுவாகவே என்னுடைய மனநிலை எப்படின்னா, புலிக்கு வாழா இருக்கலாம், புலிக்கு வாழா இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. எலின்னு யார் சொல்றதுன்னு தெரிஞ்சுங்க, எந்தெந்த கட்சிகள்னு இல்லையா? அது நீங்களே உங்க யூகத்துக்கு விட்டுறேன். அதில் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, புலிக்கு வாழா இருக்கலாம். அதனால புலிக்கு வாழா இருப்பது தான் வாழ்நாள்ல நான் பெருமையா கருதுறேன். எலிக்கு தலையா இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால அது நடக்காத விஷயம். அதனால இதுதான் எங்களுடைய நிலை. அதனால யூடியூபர் பொறுத்தவரை எது வந்தாலும் உடனே திமுக போறாரு, தாவேக்க போறாருன்னு நடக்காதுக்கண்ணா, நடக்காது. நீ எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் கை வலிக்கு எழுது. நீ யூடியூப்ல போனா பேசுனா பேசுங்க, ட்விட்டர்ல போட்டா போடுங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதான் சொல்றேனே, வாழ்நாள் முழுவதும் நேற்றும் சரி இன்னும் நாளையும் சரி ஒரே இயக்கம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கத்தில் இருப்பதை தான் நான் வாழ்நாளில் பெருமை. எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு கட்சி கொடுத்துருக்கு. யாருக்காவது கிடைச்சிருக்குமா அந்த பெருமை சொல்லுங்க? ஸ்பீக்கர் அரியாசனம், அதுக்கப்புறம் நிதி அமைச்சர், அப்புறம் லா, ஐடி, இபி, ஃபாரஸ்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ், டெய்ரி டெவலப்மெண்ட், பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர், இப்படி 15க்கு மேற்பட்ட துறைகள். கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளர், 3 தடவை மாவட்ட செயலாளர், அது பிறகு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், மாணவரணி செயலாளர், மீனவ பிரிவு செயலாளர், இப்படி கட்சி போஸ்டிங்கே பார்த்தா இந்த பெருமை எவ்வளோ பெரிய பெருமைகள் இதெல்லாம். இந்த பெருமைகளோட நான் வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவருடைய புகழ் பாடுற ஒரு வானம்பாடியாக தானே இருப்ப ஒழிய யார் வீட்டுக்கு கதவையும் தட்டுற ஆள் இந்த ஜெயக்குமார் மட்டும் கிடையாது. அது மட்டும் எல்லாருக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓகே, இல்லைங்க, இது மிகப்பெரிய இயக்கங்க. இது மிகப்பெரிய இயக்கம். அதாவது கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கிற இயக்கம். தொண்டர்களை உருவாக்க முடியாது, ஆனால் தலைவர்களை உருவாக்கிடலாம். அடுத்தது யாரு? இல்ல, அவரு அங்க போய் சேர்ந்திருக்காரு. அதனால அண்ணன் அப்படிதானே சொல்ல முடியும். அதனால அண்ணன் அப்படி சொல்றாரு. அது